अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி இவைகளையெல்லாம் அந்த எம்பெருமானே காட்ட கண்டார். அதிலும் பேயாழ்வாராகிற ஆச்சாரியருடைய கட்டாட்சத்தாலே பரிபூர்ணமாக அறிந்து கொண்டவராகையினாலே தாம் அறிந்து கொண்ட அத்தனை விஷயங்களையும் நாமும் அறிந்து கொள்ளலாம்படி அற்புதமான திவ்ய பிரபந்தங்களிலே அருளி செய்துள்ளார். அதிலே திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே முதலிலே பல பாசுரங்களிலே அந்த எம்பெருமானுடைய மேன்மைகளை எல்லாம் அருளி செய்து கொண்டு வந்தவர். தொடர்ந்து அவனுடைய எளிமை என்ன, அவனுடைய அவதாரங்கள் என்ன, எல்லாவற்றையும் அனுசந்தித்து ஆச்சரியப்படுகிறார். எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறான், இது என்ன மேன்மை, அந்த மேன்மை உடையவனுக்கு இது என்ன எளிமை என்றெல்லாம் அந்த எம்பெருமானை சொல்லி சொல்லி திருமழிசை ஆழ்வார் ஆச்சரியப்படுகிறார். அதிலே 23வது பாசுரத்திலே மறுபடியும் அந்த நரசிம்மாவதாரத்தை அனுபவிக்கிறார். நரசிங்கப்பிரானாக எம்பெருமான் அவதரித்த அவனுடைய பெருமை அதை அனுபவிக்கிறார். வளைந்தவாழித்தவன் ஊனிரத்துகிற்கலம் அழுத்தினாயுலாயசே தானிரத்த வேதனாவர் நல்லயோடினால் பணங்கே பாரிடக் கடல் கிடந்தா கற்பனாவனல்லையே. வான் நிறத்தோர் சீயமாய் என்கின்றார். முதல்ல எம்பெருமான் ஒரு சிங்கமாக வந்து அவதரித்தான், நரசிங்கமாக வந்து அவதரித்தான். அவதரித்த பொழுது அவன் எப்படி இருந்தான் என்றால் வான் நிறம் என்கிறார். வால் நிறம் என்றால் வெளுத்த நிறம் என்பது பொருள். அதாவது வால் என்றால் வெளுப்பான், வால் நிறம் என்றால் வெளுத்த நிறமுடைய சிங்கமாக என்று தெரிவிக்கின்றார். மிகவும் ஈடுபட்டு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே காட்டுகின்ற பொழுது அடியவர்களுக்காக தன்னுடைய திருமேனியை இப்படி சிங்கமாக கொண்டான் என்றால் நிறத்தையும் என்றோ மாற்றிக்கொண்டு விட்டான். இது என்ன ஆச்சரியம்! அதாவது காளமேகம் போல கருத்த திருமேனியை உடைய பரம்பொருளானவன் இப்படி நரசிங்கமாக வந்து பிறந்த பொழுது அந்த நிறத்தையும் விட்டுவிட்டு அடியவர்களுக்காக வேறு நிறத்தை கொண்டானே என்று அதையும் ஈடுபட்டு கூறுகின்றார் ஆழ்வார் என்று காட்டுகின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. வால் நிறத்தோர் சீயமாய், அப்படி வந்தவன், சீயன் என்னால் சிங்கம், அப்படி சிங்கமாக வந்தவன் என்ன செய்தான்? வளைந்த வாழ் எயித்தவன் ஊனிறத்து. வளைந்த வாழ் எயிறு என்னால், அதாவது அவனுக்கு இரண்யகசிபுவுக்கு அந்த கோரை பற்கள் இருக்குமா, அதெல்லாம் வளைந்து இருக்கும், அது வாழ் எயிறு, அப்படியே பார்ப்பதற்கு பளபளவென்று பிரகாசிக்கின்றனவா. அப்படிப்பட்ட எயிற்றை உடைய அந்த அசுரன், அதாவது ஹிரண்யகசிபு, அவனுடைய ஊன் நிறத்து என்னால் அந்த ஊன் திறத்து அவனுடைய ஹிருதயத்திலே என்ன செய்தான் எம்பெருமான்? உயிர்த்தலத்தை அழுத்தினாய். உயிர்த்தலம் என்னால் தன்னுடைய நகத்தை அழுத்தினான். அவன்தான் எந்த ஆயுதத்தாலும் தான் சாகக்கூடாது என்று வரம் பெற்றிருந்தபடியினாலே அந்த வரமும் பழுதுபடக்கூடாது, ஆனால் அவன் வதமும் செய்யப்பட வேண்டுமே. ஆயினாலே பகவான் என்ன செய்தான்? வேறொரு ஆயுதத்தை கொள்ளாமல் தன்னுடைய நகத்தையே வைத்து அவனை கொன்று விட்டானாம். அதைத்தான் அவனுடைய உயிர்த்தலம் அழுத்தினாய் என்று உயிர்த்தலத்தை அதிலே கொண்டு போய் அழுத்தினாய் என்கின்றார். அதற்கு மேலே உலாயசீர் நான் இரத்த வேதனாவர் நல்ல யோகினால் வணங்கு. உலாயசீர் என்றால் என்றைக்கும் உலாவுகின்ற சீரை உடையதாம் வேதம். அதாவது வேதம் என்னால் அது நித்தியம் அபௌருஷேயம் என்றெல்லாம் கொண்டாடப்படுகின்ற வேதம். அது எப்படிப்பட்ட வேதம் என்னால் நானிரத்த வேதம், 4 விதமான ஸ்வரங்களை உடைய வேதமாமது. அதாவது 4 வேதம் ஸ்வரம், வேதத்திற்கு 4 ஸ்வரங்கள் உண்டு. உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம், பிரச்சயம் என்று 4 ஸ்வரங்கள் சொல்லுவார்கள். உதாத்தம் என்னால் மேலே சொல்லுவது, அனுதாத்தம் என்னால் அது அப்படி கீழே சொல்லுவது, ஸ்வரிதம் என்னால் நீட்டி சொல்லுவது, பிரச்சயம் என்னால் வெகு நீட்டி சொல்லுவது என்ன, இப்படியெல்லாம் அதற்கு மேலும் கீழுமாக போகக்கூடிய ஸ்வரங்கள்
4 ஸ்வரங்கள் உண்டாகினாலே வேதத்தை எப்படி தெரிவிக்கிறார் என்றால் அது நான் இரத்த வேதம். அந்த வேதம் நல்ல யோகினால் வணங்கு. நான் இரத்த வேதத்தை நாவிலே உடையவர்கள் அவர்கள் நல்ல யோகினால் என்றால் அந்த யோகங்களினாலே நல்ல யோகங்களினாலே வணங்குகின்றார்களாம் அந்த எம்பெருமானை. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எங்கே இருக்கிறான் என்றால் பானிரக்கடல் கிடந்த என்று பால் நிறக்கடல் என்னால் அதுதான் திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடலிலே கிடந்த பற்பநாபன் அல்லையே, நீ பற்பநாபன் அல்லையோ. ஆஹா, பால் நிறக்கடலிலே பற்பநாபனாக எழுந்தருளிருக்கின்ற அப்படிப்பட்ட மேன்மை உடையவன். அதே போல நல்ல வேதங்களை எல்லாம் வல்லவர்கள் அவர்கள் தங்களுடைய யோகங்களினாலே நல்ல யோகங்களினாலே எப்பொழுதும் எம்பெருமானை வணங்குகிறார்கள் என்னால் அதுவும் அவனுடைய மேன்மையை காட்டுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன செய்தான் என்னால் ஒரு நரனும் சிங்கமும் கலந்த ஒரு தோற்றத்தை தானே உருவாக்கி கொண்டு வந்து என்ன செய்தான், அடியவர்களுடைய விரோதியான அந்த இரண்யகசிபுவை அழித்தான் என்று அந்த பகவானுடைய மேன்மை என்ன எளிமை என்ன இரண்டையும் சேர்த்து இந்த பாசுரத்திலே அனுபவித்தார். அடுத்தபடியாக 24வது பாசுரம். அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு சிங்கமாக வந்து பிறந்தான் என்னால் ஒரு திரியக்காக வந்து பிறந்தான் என்னால் அவன் தாழ்ந்தவன் என்று கொள்ளாதீர்கள். அவன் எப்படிப்பட்ட மேன்மையுடையவன் என்றால் மேன்மையுடைய தேவர்கள் எல்லாம் வந்து அவனை வணங்கும்படியான மேன்மை உடையவன் என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அங்கை நீர் பயந்த பாதா அங்கையத்த மண்ணலே அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாழுமேந்தினாய் சிங்கமாய தேவதேவா கேடுலாவு மென்மலர் அங்கவன்றி வாழுமார்வா ஆழிமேனி மாயனே. கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்து எம் அண்ணலே என்கின்றார். அதாவது உலகத்தை எல்லாம் அளந்த காலத்திலே திருவிக்கிரமனாக அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் அப்படி ஆகாசத்திற்கு சென்றன, ஆகாசத்தை நோக்கி சென்றன, மேல் நோக்கி சென்றது. மேல் நோக்கி சென்ற பொழுது அது சத்தியலோகத்திலே பிரம்மா இருக்கிற அந்த உலகமளவும் சென்று விட்டதாம். திடீரென்று எம்பெருமானுடைய திருவடிகள் தன்னுடைய உலகத்திலே வந்ததைக் கண்ட பிரம்மாவானவன் என்ன செய்தான் என்றால் அப்படியே அந்த திருவடியை தீர்த்தத்தாலே விளக்கினான். குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி அதை கழுவினான் என்கிறார். இதே திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியிலே அப்படி திருவடியிலே தீர்த்தத்தை சேர்த்தான். அந்த தீர்த்தம் தான் கங்கையிராக அது பிரவகித்ததா. அதைத்தான் தெரிவிக்க அந்த கங்கை தீர்த்தத்தை என்ன செய்தான் என்னால் ருத்ரன் தன்னுடைய தலையிலே தரித்து தான் கங்காதரன் என்கிற சிறப்பு பெயரையும் பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் புராணங்களிலே விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். அப்படிப்பட்ட அந்த கங்கை நீரை பயந்தது நமக்கு கொடுத்தது எது என்னால் எம்பெருமானுடைய திருவடி தாமரை தானே. அப்படிப்பட்ட திருவடி தாமரையை உடைய எம்பெருமானே சுவாமியே என்று முதலிலே அவனை நோக்கி அருளி செய்கிறார் திருமழிசை ஆழ்வார். கங்கை நீர் பயந்த பாதபங்கயத்தை உடைய எம் மண்ணலே என்கிறார். இப்படி அடியவர்களை எப்படியெல்லாம் வாழ்விக்கிறான். அது மட்டுமா, அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாளும் ஏந்தினாய் என்று அவனுடைய கையிலே எப்பொழுதும் பஞ்சாயுதங்களை ஏந்தி இருக்கிறானாம். எதற்காக என்னால் பாதுகு பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவா சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்து சஹா ஸ்ரீரங்கநாயகா என்று பராசர பட்டர் அருளி செய்கிறார். அடியவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விட்டால் அந்த ஆபத்தை நாம் போக்க வேண்டுமே என்று எல்லா காலத்திலும் அந்த சங்கு சக்கரங்களை அவன் ஏந்தி கொண்டிருக்கிறானாம் கையிலே. அதைத்தான் சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்து என்றார். அதற்கு மூலம் இந்த பாசுரம்தான் என்று கொள்ளலாம். அங்கையிலே தன்னுடைய அழகிய திருக்கையிலே ஆழி சங்கு தண்டு வில்லும் வாளும் ஏந்தினாய் என்று பஞ்சாயுதங்களையும் அடியவர்களை காப்பதற்காக ஏந்தி இருப்பவனே என்று சொன்னார். இந்த ஆயுதங்களும் பிரயோஜனப்படாத பொழுது, ஏனென்றால் ஆயுதங்களாலே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டு விட்டான் ஒரு ராட்சசன். என்னால் அவனை அழிப்பதற்கு பகவான் என்ன செய்தான், அந்த அசுரன் அவனை அழிப்பதற்கு பகவான் என்ன செய்தான் என்றால் சிங்கமாய தேவதேவா என்று அதற்கும் வழி கண்டுபிடித்து அவனுடைய வரத்திலே
அகப்படாதது ஒரு உருவத்தை கொண்டு அவனுடைய வரத்திலே அகப்படாததான இந்த நகத்தை கொண்டு அவனை அழித்தான். அதை கீழ்ப்பாசுரத்திலேயே தெரிவித்தார். அப்படிப்பட்ட சிங்கமாய தேவதேவா, இப்படி அடியவர்களை எம்பெருமான் பலவிதமாக காக்கிறானே, இதெல்லாம் எதற்காக என்னால் தேனுலாவு மென்மலர் மங்கை மன்னி வாழு மார்பா என்று தேன் உலாவுகின்ற மெல்லிய மலரான தாமரை மலராம். அந்த மலரிலே வாழுபவளாம் யாரு? பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலட்சுமி. அந்த ஸ்ரீமகாலட்சுமியானவள் எப்பொழுதும் வாழும் மார்ப எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமார்பை பெற்றவன் எம்பெருமான். என்ன அடியவர்களை அவன் வாழ்விப்பதற்கு காரணம் இந்த பிராட்டியனுடைய புருஷகாரம் தான் என்று அதையும் காட்டுகின்றார். இங்கே சிங்கமாய தேவதேவா என்று சொல்லிவிட்டு மங்கை மன்னி வாழுமார்பா என்கிறார். நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான் என்று ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திர நாம அத்தியாயத்திலேயும் கூட 2 திருநாமங்கள் சேர்த்து படிக்கப்படுகின்றன. நாரசிம்ம வபுகு என்று நரசிங்க உருக்கொண்டவன், அவன் ஸ்ரீமான் என்னால் ஸ்ரீயோடு கூடினவன் என்று அந்த பொருளும் கிடைக்கின்றபடியினாலே இங்கே அந்த அர்த்தத்தை சிங்கமாய தேவதேவா மங்கை வன்னி வாழு மார்ப என்று அவற்றையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆழிமேனி மாயன் என்னால் சமுத்திரத்தை போலே அப்படியே கண்டவுடனே நம்முடைய களைப்பெல்லாம் ஆறும்படியான அப்படிப்பட்ட திருமேனியை உடையவனே என்று இந்த பாசுரத்திலே எம்பெருமானை அனுபவிக்கிறார் திருமழிசை ஆழ்வார். அவருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.